பலுச்சிஸ்தானை தனியாக பிரித்து அவனை ஒரு தனி நாடாக உருவாக்கி இப்போ பலுச்சிஸ்தான் தனி நாடு ஆகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒரு மாநிலமாக இருந்தாங்க. கட்டமைப்புகள்லாம் இது பண்ணணும், பிரைம் மினிஸ்டரை கொண்டு வரணும், பிரசிடெண்ட்டை கொண்டு வரணும், பார்லிமெண்ட்டை கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் மிக பலமான ஒரு நாடு உதவி இல்லாமல் பண்ண முடியாது. பணம் வேணும், அட்வைஸ் வேணும், டெக்னிக்கல் அட்வைஸ். சிபிஐ வந்து இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் எல்லாம் அரசாங்க ஊழியர்கள். கரப்ஷன் ஆக்டில் சிபிஐ விசாரிக்கணும். ஏன்னா கரப்ஷன் ஆக்டில் ஈடு விசாரிக்க முடியும். அமலாக்கத்துறைக்கு இந்த தனி சட்டம் இருக்குது, பிஎம்எல்ஏ ஆக்ட். அதில் தான் விசாரிப்பான். சட்டவிரோதமாக பணம் வந்தது அதை தான் பிடிப்பான். ஏன்டா லஞ்சம் வாங்கின நீ அரசாங்க அதிகாரியாச்சுன்னு கேட்க முடியாது. ஈடி அவங்க எல்லவை. எடப்பாடி அவர்கள் மீது குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை. அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கலை. அப்போ கொடநாடு தீர்ப்பு வந்தால் என்ன வரப்போகுது? இன்னும் 2 பேரும் மாற்றி மாற்றி பயமுறுத்துறீங்க. இந்த ரகுபதியும் வரும், சட்டம் தெரியாத ரகுபதியும் நீங்களும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்களே. அவர் பாவம் எடப்பாடிக்கு ஒன்றும் தெரியாது. அது கொடநாடுனால என்னன்னு தெரியாதுல, என்ன கேஸுன்னு தெரியாது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் பார்க்கலாம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல், 2ஆக உடைந்தது பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் இந்த போரில் மிகப்பெரிய தோல்வி அடைந்த உடனே ஏற்கனவே போராடி கொண்டிருந்தார்கள். பலுச்சிஸ்தான், பாகிஸ்தானில் ஒரு மாநிலம் பலுச்சிஸ்தான். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் பலுச்சிஸ்தானை தனி நாடாக அறிவித்திருக்கிறார்கள். தனி நாடாக அறிவித்தது மட்டுமில்லை, பாகிஸ்தானியர்களை தங்கள் மாநிலத்தை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சொல்லிட்டாங்க, இந்தியர்களுக்கு உடனே வீசா கொடுக்குறோம், எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐநா சபைக்கு போய் இது போட்டாங்க, பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க, எங்களை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் செய்யுங்கள் அப்படின்னு ஐநா சபைக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஆக பலுச்சிஸ்தான் தனி நாடாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க அதனுடைய கிளர்ச்சியாளர்கள். இது என்ன ஒரு பெரிய பாகிஸ்தானுக்கு விழுந்த மரண அடி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானின் மொத்த ஜனத்தொகை 25 கோடி. அதில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தின் ஜனத்தொகை மட்டுமே 14 கோடி. அப்போ பலுச்சிஸ்தான் தனியாக பிரிஞ்சுட்டா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானை விட சின்ன நாடாயிரும். ஏன்னா அவங்க 14 கோடி, இவங்க 11 கோடி ஆயிடுவாங்க பாகிஸ்தான். இனி இதோட பாகிஸ்தான் கதை முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் இந்தியாட்ட போருங்கிற பேச்சே கிடையாது. காரணம், மிகப்பெரிய மாநிலம் கையை விட்டு போயிடுச்சு. அடுத்தது என்னென்னா, நிலப்பகுதி. மொத்த பாகிஸ்தானின் நிலப்பகுதியில் 41% பலுச்சிஸ்தான், கிட்டத்தட்ட பாதி பலுச்சிஸ்தான். இந்த பாதியும் அவங்கள விட்டு போயிடுது. அப்போ பாகிஸ்தான் மிக சிறிய நாடாக பங்களாதேஷ் மாதிரி ஆகிடும். நம்முடைய எதிரிகள் பலவீனப்பட்டு விட்டார்கள்னு நம்ம சந்தோஷம்தான் படணும். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான வருமானம் போச்சு அதில். ஏன்னா பலுச்சிஸ்தானில் தான் நிறைய உலோகங்கள் இருக்குது, நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆக கிட்டத்தட்ட 14 கோடி மக்கள் வரியை இழந்தாங்கன்னா என்ன ஆகும் பாகிஸ்தான்? கிளர்ச்சியாளர்கள் தனி நாடுன்னு அறிவிக்கிறாங்க, பாகிஸ்தான் இராணுவம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். காரணம், நம்ம நாடு போட்ட போடில் அதை சரி பண்ணுறதுக்கே இராணுவத்தால் முடியலை. இங்கே போய் எங்கே போய் நீங்கள் கிளர்ச்சி பண்ணி அவங்களோட எங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது? இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடு இந்த போரில் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் வாயை திறக்காமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய இதான விஷயம். ஏன்னா மற்ற நாடுகள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடியிருப்பாங்க. ஏன் அப்படி வெளியில் சொல்லலைன்னா, விழுந்தது மரண அடி. ஆனால் பாகிஸ்தான் மேலே எல்லாத்துக்கும் பரிதாபம் வந்துடக்கூடாது. இப்போவே நிறைய பரிதாபம் வந்துச்சு. நமக்கு ஆயுத உதவி இதெல்லாம் செஞ்சு நம்மளுடைய நெருக்கமாக இருக்கிற ரஷ்யாவே பாகிஸ்தானில் போய் இறங்கிட்டாங்க. நிவாரணப் பணிகளை செய்யணும், அணுக்கதிர்களை காப்பாற்றணும், அணுக்கதிர்களை மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ரஷ்யாவே போய் உதவிக்கிறோம்னுட்டாங்க.
அமெரிக்காவும் போய் அங்கே போய் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. ஏற்கனவே மோடி சொன்ன ட்ரம்ப் சொன்னார், நான் மத்தியஸ்தம் நான் தான் ஏன் பண்ணேன்னு சொன்னார். நம்மளால் பூரா குதிச்சான். அங்கே இருக்கிற குரங்கு கூட்டம் பூரா குதிச்சான். மண்டையில் மூளைங்கிறதே இவங்களுக்கு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நிறைய பேர் மூளைங்கிறதே கிடையாது. இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறேன் எவனுக்குமே மண்டையில் மூளை கிடையாது. இவன் குதிச்சான். அது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியும் குதிச்சான். அது எப்படி அவர் சமரசத்தை நீங்கள் கேட்கலான்னு அவர் அது என்ன நடந்ததுங்கிறது இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினோன்னு அமெரிக்கா ரொம்ப ட்ரம்ப் வந்து இவங்ககிட்ட சொல்லி பேண்டகான்கிட்ட சொல்லி உடனே எனக்கு ரிப்போர்ட் வேணும், என்ன நடக்குதுன்னு அடித்து இந்த 9 இடத்த தாக்கின உடனேயே பாகிஸ்தான்கிட்டே கேட்கல. ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணி மோடிக்கு, பாகிஸ்தானை நாசம் பண்ணிடாதீங்க, பாகிஸ்தான் அழிஞ்சு போயிடும், கோடிக்கணக்கான பேர் செத்து போயிடும், நிறுத்திடுங்கிறாரு. யார்? மோடி இல்லை, ட்ரம்ப்பாக ஃபோன் பண்ணி மோடிகிட்ட நிறுத்திடுங்கிறார். எங்களை தீவிரவாதியில் தாக்குனீங்கப்பா, நாடே அழிஞ்சு போயிடும், நீ அடித்த 9 இதில் எல்லாமே போச்சு, தயவு செய்து நிறுத்துங்கிறார். அப்போ மோடி சொன்னது, அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மட்டும் நிறுத்தினா எப்படி, அவங்களே எங்களை அடிக்கிறாங்களேன்னு ஒன்று. உடனடியாக பாகிஸ்தானுக்கு பேசி அழிஞ்சு போயிடுவீங்க, இந்த அழிவிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகளாகும், புரிஞ்சுக்கோங்க, உடனே அவங்ககிட்ட பேசுங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று தான் பாகிஸ்தான் தளபதிகள் ஹாட்லைனில் வந்து நிறுத்திக்கலான்னாங்க. அதுவரை அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல. இவ்வளோ பெரிய தாக்குதல் ஆயிடுச்சு அப்படின்னு. மிகப்பெரிய இந்த தாக்குதலை பண்ணதுனால வெளியில் சொன்னால் அவங்களுக்கு இறக்கம் வந்துடும்னு தான் இந்தியா வந்து வெளியிலேயே சொல்லாமல் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கொண்டாட முடியலை. காரணம், நாசமாக போயிட்டாங்க. பல பேருக்கு தெரியாது பாகிஸ்தான் அடைந்த நாசம். சர்வ நாசம்னு சொல்லுவாங்க. சர்வம் இதுவும் நாசமாக போயிடுச்சு. இனி பாகிஸ்தானுங்கிற ஏற்கனவே வறுமையில் இருக்கான், கடனில் இருக்கான். இப்போ தான் IMFலேருந்து லோன் வாங்கியிருக்கான். இனி வருங்காலத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கே கஷ்டப்படுவான். அரசாங்கம் போச்சு, பலுச்சிஸ்தான் பிரிஞ்சு போகுது, என்ன ஆவாங்க? இராணுவம் பலமிழந்து போயிட்டான், என்னால் முடியாதுன்ட்டான், என்ன ஆகும்? இனி பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடே இருக்குமா? என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பலுச்சிஸ்தானும் போயிடுச்சுங்கும்போது, இந்த பலுச்சிஸ்தான் வந்து பிரிஞ்சு போச்ச. இந்திரா காந்தி 1971 இதே மாதிரி பங்களாதேஷை தனி நாடு கேட்டு போராடும் போது பாகிஸ்தான் இராணுவம் வந்து அடிக்கும்போது இந்திரா காந்தி வெளிப்படையாக போனார். வெளிப்படையாக போய் அங்கே அடித்து அங்கே இருக்கிற பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அவ்வளோ பற்றியும் கைது பண்ணி எல்லாம் துப்பாக்கி போட்டு காலில் விழுந்துட்டான் பாகிஸ்தான் வீரர்கள்லாம், இராணுவ வீரர்கள். அவனை பூரா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஏற்கனவே சொன்ன முஜிபுர் ரஹ்மான பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி அனௌன்ஸ் பண்ணி அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் மோடி டிப்ளமசியும் இந்த இந்திரா காந்தி டிப்ளமசியும் வேறையாக இருக்குது. இந்திரா காந்தி வெளிப்படையாக செஞ்சாங்க அதை நாடை பிரிக்கிறதுக்கு. மோடி என்ன பண்ணுறாருன்னா வெளியிலே தெரியாமல் அவ்வளோ வேலையும் பண்ணுறாரு. இப்போ பலுச்சிஸ்தானை பிரித்தது பூரா நம்ம ராவை வச்சு நம்ம இந்தியா தான் நிறைய அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் எல்லா உதவிகளையும் நம்முடைய இந்தியன் வந்து அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரியை பலவீனப்படுத்தணும்ல, இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ஆபத்தில் அணுகுண்டை போய் போட்டிருப்பானே நேரம். அடிக்கலைன்னா இந்த அடிக்கலைன்னா அணு உலையில் அடிக்கலைன்னா நம்ம மேலே அணுகுண்டு போட்டிருப்பான். நமக்கு என்றைக்கும் உயிருக்கு ஆபத்து. இன்னும் நான் சொல்கிறேன், இந்தியர்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு பாகிஸ்தானில் இருந்து நமக்கு போர் ஆபத்துங்கிறதே கிடையாது. 20-25 வருஷத்துக்கு இந்தியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சைனாவோட ஏதாச்சும் வந்தால் தான். அதனால் போருங்கிறது இந்தியாவில் இனி கிடையாது. அந்த மாதிரி அழித்து விட்டார்கள்ல இவங்களை பாகிஸ்தானை. ஆனால் பலுச்சிஸ்தானை தனியாக பிரித்து அவனை ஒரு தனி நாடாக உருவாக்கி இப்போ பலுச்சிஸ்தான் தனி நாடு ஆகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒரு மாநிலமாக இருந்தாங்க. கட்டமைப்புகள்லாம் இது பண்ணணும், பிரைம் மினிஸ்டரை கொண்டு வரணும், பிரசிடெண்ட்டை கொண்டு வரணும், பார்லிமெண்ட்டை கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் மிக பலமான ஒரு நாடு உதவி இல்லாமல் பண்ண முடியாது. பணம் வேணும், அட்வைஸ் வேணும், டெக்னிக்கல் அட்வைஸ், வழிகாட்டுதல் பண்ணணும். அவ்வளவையும் இந்தியாவின் மூலமாக ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷை பிரிக்கும் போது இந்திரா காந்தி வெளிப்படையாக செஞ்சார். இவங்க வந்து ரகசியமாக பலுச்சிஸ்தானுக்கு அத்தனை உதவிகளும் கொடுத்து எப்படி பண்ணணும், யூஎன்ஓக்கு அதாவது ஐநா சபைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், இப்போ எப்படி பார்லிமெண்ட்டை உருவாக்கணும், ஜனாதிபதி எப்படி, இது எப்படி இந்தியா இது உங்களுடைய அரசியல் சட்டம் எப்படி பண்ணணும், இப்போ உங்கள் இராணுவத்தை உருவாக்கணுமே,
அதுக்கு ஆயுதங்கள் வாங்கணுமே பலூச்சிஸ்தான். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் இதான உடனே இப்போ பாகிஸ்தான் ராணுவம் வந்து பிடிச்சிடுவான் திருப்பி, இவங்களை பலப்படுத்துவாங்க. இப்போ இந்திய நம்மளா இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு ரகசியமாக செய்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியலை. ஏன்னா மோடி நிறைய தடவை நான் தாக்கியிருக்கேன். ஆனால் இந்த மோடி டிப்ளமசியின் போரில் மிக அருமையாக பண்ணுறாங்க. நம்ம தான் இதை பண்ணுறோங்கிறது வெளியில் தெரியாமல் கொண்டு போய் பாகிஸ்தானை 2 ஆக்கி விட்டார்கள். அடுத்த எஜெண்டா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு இப்போ ஒரு பயம் வந்ததாக செய்தி வருது. நம்ம பாகிஸ்தானோடு இருந்தால் என்றைக்குமே ஆபத்து, இந்தியா போன்ற பெரிய நாடோடு நம்ம போய் இணைஞ்சிட்டா தான் நல்லதுன்னு சொல்லி உமர் அப்துல்லாவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காஷ்மீர் அந்த தலைவர்களோட தொடர்பில் இருப்பதாக செய்தி வந்தது. அதாவது நீங்கள் பேசாமல் நம்ம காஷ்மீரோட இணைஞ்சிருங்க, நம்ம தனி மாநிலம் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 காஷ்மீரும் ஒன்றா சேர்ந்துட்டா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தனி மாநிலம் கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்போ காஷ்மீரும் வளர்ச்சி அடையும். இந்த போரில் வந்து உமர் அப்துல்லா கொடுத்த ஒரு ஒத்துழைப்பு, அதே மாதிரி ஃபருக் அப்துல்லா கொடுத்த ஒத்துழைப்பு, ஓவைசி மோசமான மனிதர், இதை தூண்டிவிடக்கூடியவர். ஆனால் இந்த போரில் அவர் நடந்து கொண்ட விதம் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதில் கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கும் காஷ்மீரும் நம்முடன் இணைய வாய்ப்பு இருக்குது. பலூச்சிஸ்தானை பிரிச்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் பலமிழந்து போய்விடும். அப்புறம் பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா என்ன மாதிரினா இலங்கை மாதிரி ஒரு சின்ன நாடாக போய்விடும். இது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. நம்முடைய எதிரி பலவீனப்பட்டால் தானே நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் இனிமேல் இந்தியாவிற்கு போர் என்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு போர் என்பது பாகிஸ்தானுடன் தேவைப்படாது. சீனா இனிமேல் சண்டைக்கு வரமாட்டான். சீனா புரிஞ்சுக்கிட்டான், முன்னேறிட்டு போகணும். நம்ம வந்துக்கிட்டு 130 கோடி வச்சுருக்கோம் இந்தியாவுக்கு அடுத்து. முதல்ல அவன் தான் ஃபஸ்ட்டு, இப்போ இந்தியாவுக்கு அடுத்து வந்துட்டான் 2ஆம் இடம். நிறைய வந்து நம்ம சம்பாதிக்கணும், அப்போ தான் இத்தனை 130 கோடி மக்களையும் வச்சு நம்ம வந்து நிர்வகிக்க முடியும். இன்னைக்கு வாருங்கிறது வேணாம், ஆயுதத்தை விற்றுக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ரஷ்யா இருக்கு, இவங்க சீனா இருக்காங்க. அதனால் மிகவும் நல்ல செய்தி நம்முடைய இந்திய மக்களுக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே தனி நாடாக சின்ன நாடாக இருக்கிற யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் நம்ம ஆளுகளுக்கு அடித்து சொல்லையோ தமிழ்நாடு சின்ன நாடு இன்னுமே வந்து சர்வேவே பண்ண முடியாது. பெரிய பெரிய நாடுகள் முழுங்கிட்டு போயிடுவான். அந்த திபெத்தை வந்து சைனா முழுங்கிட்டான். ஏன்னா சின்ன நாடு, சின்ன 4 கோடி 5 கோடி பாப்புலேஷன் இருக்கிறவெல்லாம் இன்னுமே மோத முடியாது. ஒரு காலத்தில் நம்மளுடைய இதுதான் மக்கள் தொகை தான் நமக்கு எதிராக இருந்தது. இப்போ மக்கள் தொகை தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்தியாவை கண்டு உலகமே பயப்படுது. பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. உதவி செஞ்சோம்னா நினச்சி பார்ப்பாங்க, 100க்கு 130 கோடி நம்மளை நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் இதில் கொடுத்த உதவி பெரிய பெரிய வல்லரசுகளை கூட ஓப்பனாக வெளிப்படையாக நம்மளை வந்து ஆதரிக்கலை. ஆனால் இஸ்ரேல் வெளிப்படையாக வந்து ஆதரவு கொடுத்தார்கள், ஆயுதங்களை கொடுத்தார்கள். இவர்களுக்கெல்லாம் நம் இந்திய மக்கள் கடமைப்பட்டிருக்காங்க. இந்திய தலைவர்கள் நான் சொன்னேன், உமர் அப்துல்லா அவங்களெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி ஓவைசின்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் விட வெளிநாட்டிலே இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பாகிஸ்தானை அடிக்கிறதுக்கான பிளானில் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க அமைதியாக. அதனால் மிகப்பெரிய அடி விழுந்தது போக பலூச்சிஸ்தான் பிரிந்தது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயம். அடுத்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரும் இந்தியாவுக்குள் வந்துவிட்டால் வருங்கால இந்தியா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது நாம் சொல்ல விரும்பும் முதல் பதிவு. அடுத்தது டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் வழக்கு. அதை சிபிஐக்கு மாற்றணுமா? யார் கேட்குறா? எதிர்கட்சியில் கேட்கணும், சிபிஐக்கு மாற்றணும்னு. ஆளுங்கட்சியை கேட்குறான். டாஸ்மாக் நிறுவனமே அப்பீல் பண்ணியிருக்கான். டாஸ்மாக் நிறுவனமே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கான். டாஸ்மாக் நிறுவனம் அவனே வந்து ஹைகோர்ட்டில் போய் இதை வந்து சிபிஐக்கு மாற்றிருங்கிறான். புரிஞ்சிருக்காது உங்கள் எல்லாருக்கும், யாருக்குமே புரிஞ்சிருக்காது. என்னடா இவன் போய் சிபிஐக்கு வேண்டாம் மாற்ற சொல்லணும், புரியாமல் இப்போ தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்குத்து வேலை அதில் நிறையா இருக்குது. இப்போ டாஸ்மாக் 1000 கோடி வழக்கை விசாரிக்கிறது யார்? அமலாக்க பிரிவு.
இடி. அவங்க என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் அதிகாரிகளை பூரா பிடிச்சி ஒரு 40-50 கேள்வியை கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போனது வந்த பணத்தை பூரா நோண்டினாங்க. அதிகாரிகளுக்கு பேங்க்கில் தனியாக பணம் வந்துருக்கு, சட்டவிரோதமாக பணம் வந்திருக்கு, எவ்வளோ அற்படுத்தனை கோடி வந்ததுன்னு கேள்வி கேட்டவுடனே ஆடி போயிட்டான் அதிகாரி பூரா. என்னடா அத்தனை கேள்வியை கேட்டானே, எதுக்கு பதில் சொன்னாலும் மாட்டிக்குவோமேன்னு ஸ்டாலின்கிட்ட சொன்னான். ஐயா, அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் நீங்கள் உள்ளே போயிடுவீங்கயா. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார், பேசாமல் இருந்துட்டு இந்த வழக்கு விசாரிக்கவே கூடாது இடி அமலாக்கப்பிரிவுன்னு கேசப்பட்டான். அது உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க இல்லை விசாரிக்கலாம். ஸோ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறாரு ஸ்டாலின், இவனை கூப்பிட்டு டாஸ்மாக் ஒன்று கூப்பிட்டு சிபிஐக்கு மாற்றணும்னு போடுறான். ஏன்னா இப்போ இடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இடி தான் எல்லா இதையும் கையில் வச்சுட்டான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பூரா இங்கே பண்ண பணம் கூத்து பூரா பேங்க்கில் மாற்றின பணம் பூரா எடுத்துட்டான். ஸோ அமலாக்கத்துறை விசாரித்தா வம்புன்ட்டு சிபிஐக்கு விசாரிக்கணும் வழக்க போட்டுருக்காங்க. எவ்வளவு இது பாருங்கள். ஆனால் இவங்களே போய் ஒரு வலையில் ஒன்று தான், இப்போ 2 வலையில் இவங்களே போய் மாட்டுறான். இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்லுவான், இவங்களுக்கு கேட்பான் இடியை, என்னப்பா நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்துக்கிட்டு சிபிஐ விசாரிக்கணுங்கிறான் யோகியம் மாதிரி, என்னப்பா சொல்கிறேன்னு கேட்பாங்க. கேட்டாங்க, உன் கருத்தை சொல்லுன்ட்டாங்க. இப்போ இடி ரெடி பண்ணுறான். இடி என்ன சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். இடி நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லுங்கள், சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனமும் இல்லை. சிபிஐ இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் எல்லாம் அரசாங்க ஊழியர்கள். கரப்ஷன் ஆக்டில் சிபிஐ விசாரிக்கட்டும். ஏன்னா கரப்ஷன் ஆக்டில் இடி விசாரிக்க முடியாது. அமலாக்கத்துறைக்கு இந்த தனி சட்டம் இருக்குது, பிஎம்எல்ஏ ஆக்ட், அதில் தான் விசாரிப்பான். சட்டவிரோதமாக பணம் வந்தது அதை தான் பிடிப்பான். ஏன்டா லஞ்சம் வாங்கின நீ அரசாங்க அதிகாரியாச்சுன்னு கேட்க முடியாது. இடி அவங்க எல்லை வேறு. அதனால் இடி நீங்கள் என்ன கேளுங்க, சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. கரப்ஷன் ஆக்டில் ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் சிபிஐ விசாரிக்கட்டும். டிஎம்எல்ஏ ஆக்டில் சட்டவிரோத பணிமாற்றத்தில் நாங்கள் விசாரிக்கிறோம். 2 பேரும் 2 கோணத்தில் விசாரிக்கிறோம். அதில் ஒரு ஜெயில், இதில் ஒரு ஜெயில். இதில் டபுள் ஜியோபேரிட்டி வராது. டபுள் ஜியோபேரிட்டினா ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை வராது. அந்த குற்றம் லஞ்சம் வாங்கினதுக்கு குற்றம், டாஸ்மாக் அதிகாரிலாம் ஜெயிலுக்கு போக போகிறான் சிபிஐ விசாரித்தா. இவங்க வந்துக்கிட்டு சட்டவிரோத பணிபாடு பண்ணுறான், அதுக்கு தனி தண்டனை, 2 தண்டனை வாங்க போகிறான் நம்ம இப்போ டாஸ்மாக் அதிகாரி. எந்த முட்டாள் இந்த மாதிரி இதை கொடுத்தான்னு தெரியல, அவங்களுக்கு ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அதனால் தானாக சிக்குகிறார்கள் டாஸ்மாக் அதிகாரிகள். இனி 2 வழக்குகள் அவர்கள் மீது பாயும். ஒன்று சிபிஐ கரப்ஷன் ஆக்டில், இன்னொன்று பிஎம்எல்ஏ ஆக்டில் இடி. அதனால் அவர்களே வலையில் போய் சிக்கி விட்டார்கள். அதனால் இனி கொஞ்ச நாளில் நிறைய நல்ல செய்திகள் வரும், நிறைய டாஸ்மாக் அதிகாரிகள் ஜெயிலுக்கு போகிற விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது சீன மங்கை கனிமொழி பேசியிருக்காங்க. என்னென்னா, பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை நினைத்து இபிஎஸ் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கை நடத்தியிருந்தார். அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் சிபிஐக்கு மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினச்சிட்டுன்னா அது வெக்கப்பட வேண்டிய விஷயம். கனிமொழி முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை, ஊழலை பற்றி, லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லாத ஒரு பெண்மணி, இந்தியாவிலேயே ஒரே பெண்மணி இதை பற்றி, லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா சீன மங்கை கனிமொழி தான். அவங்க சீனாவுக்கு ஆதரவாக பேசுனாங்க விடுங்க, ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா? திகார் ஜெயிலில் 6 மாதம் ஜெயிலிருந்து வந்த ஆள், 1,76,000 கோடியில் உங்கள் பேர் அடிபட்டு, இன்னும் நீங்கள் மாட்டாத கேஸ் எல்லாம் நிறையா இருக்குது. என் கையில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நான் மாட்டாத கேஸ், வருங்காலத்தில் மாட்டுவீங்க. 1,76,000 கோடியில் வெக்கம் இல்லாமல் ஜெயிலுக்கு போய் திகார் ஜெயிலில் 6 மாதம் இருந்துட்டு எந்த மூஞ்சியோடு பேசுகிறீங்க? ஏதோ தப்பிச்சிட்டிங்கன்னா எப்படி தப்பிச்சிங்க? நீங்கள் நிரபராதினா தப்பிச்சிங்க. சைனி என்ன சொன்னார் அந்த ஜட்ஜு, 2G சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லைன்னு தான் சொன்னார் ஒழிய ஹானரபிளாக கோயிட்டல் உங்களுக்கு கிடைக்கல.
ஹானரபிள் அக்வைட்டல் வேறு. குற்றத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று விடுதலையாவது ஹானரபிள் அக்வைட்டல் சட்டத்தில். இப்போ நீங்கள் வாங்கினது குற்றத்தை சரியாக விசாரிக்கவில்லைன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கான். அப்போ நீங்கள் குற்றவாளி, குற்றம் செஞ்சுருக்கீங்க. சிபிஐ சரியாக விசாரிக்கலை. ஏன் விசாரிக்கலை? அதான் போய் விழுந்துருவீங்களே. இவர்கிட்ட போய் அமித்ஷா காலில் போய் விழுந்துட்டு தூத்துக்குடியில் வீக்கான ஆளை போடுங்க, அதை போடுங்க, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு இதெல்லாம் விழுந்தீங்க. இன்னும் கத்தி தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க. சிபிஐ வரப்போதில்லை, இது ஹைகோர்ட்டு, டெல்லி ஹைகோர்ட்டு வரப்போதில்லை. பார்ப்போம் இது என்ன ஆச்சுன்னு. உங்களுக்காக காத்திருக்கிறது அம்மணி கனிமொழி அவர்களே, உங்களுக்காக திகார் ஜெயில் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள்லாம் போய் பேசலாமா? என்னென்னமோ இவங்க மாதிரி சிபிஐக்கு அனுப்பிட்டாங்க தான் வெக்கப்படணுமா? இபிஎஸ் சிபிஐக்கு அனுப்புனதில் என்ன வெக்கம்? அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. எப்போ அதிமுக அதில் வந்து ஒருத்தர் இருக்கான், இப்போ கட்சியில் இருக்கான்ப்பா, அவனை நாங்களே விசாரித்தா தப்பாக இருப்பா, சிபிஐ விசாரிக்கணும் கொடுத்தது நியாயமானது, நேர்மையானது. உங்கள் கேஸை சிபிஐயில் உங்கள் அண்ணனை கொடுக்க சொல்லுங்களேன். அண்ணா பல்கலைக்கழக கேசத்தை முதுகெலும்பு இருந்தால் தைரியம் இருந்தால் உங்கள் அண்ணனை கொடுக்க சொல்லுங்கள். அதை கொடுக்குறதுக்கு துப்பு இல்லை. சிபிஐக்கு தைரியமாக கொடுத்தவங்களை வந்துக்கிட்டு வெக்கப்படணுமா? நீங்கள் தான் வெக்கப்படணும். பெண்கள் இதை பற்றி நீங்கள் பேசலாமா? அதனால் கனிமொழி அவர்களே, உங்கள் கதை நிறையா இருக்குது. நிராராடியாக கதையெல்லாம் எடுத்தேன்னா உங்களுக்கு அவ்வளோதான். காரி துப்பிடுவான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும். அவ்வளவு கதைகள் இருக்கிறது. நாவடக்கத்தோடு பேசுங்கள் அப்படிங்கிறது சீனமங்கை கனிமொழிக்கு நாம் கொடுக்க விரும்பக்கூடிய பதில். அடுத்து இந்த சட்ட மந்திரின்னு ஒரு ஆள் வச்சுருக்கேன், சட்டமே தெரியாது, இந்த ரகுபதியான். இதனால எப்படி சட்டம் படித்தாரா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சட்ட மந்திரியாக போட்டான்னு தெரியல. இந்த ரகுபதி சொல்கிறார், சட்ட மந்திரி திமுக இல்லைன்னா பல பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களாம். திமுக உங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதிகம். ஆரம்ப கட்டத்திலேருந்து கதை எழுதுனா திமுகவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதிகம். ஒரு சொல்கிறார் திமுக இல்லைன்னா பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். அட பாவிங்கள, உங்களை பார்த்து தான் பொம்பளைங்கள்லாம் ஓடி ஒழிகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது கொடுக்க துப்பு கிடையாது. உங்களுக்கு பாதிக்கப்பட்டது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண் பாதிக்கப்பட்டது யார்? உங்கள் திமுகவோட விஐபி ஒருத்தன். அவனை வெளியில் கொண்டு வரணும்னு தானே நீங்கள் எல்லா பித்தலாட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னடானா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்களாம். உங்கள் கதை எடுங்க. 1976 ஸ்டாலினை கைது பண்ணி கொண்டு போனாங்களே எமர்ஜென்சியில், அப்போ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கங்கிற குற்றச்சாட்டு இருந்ததா இல்லையா? உங்கள் தலைவர் கருணாநிதி மேலே இல்லாத குற்றச்சாட்டா? முதல் மனைவியை அவர் கொன்று விட்டார்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர்களே அவர் மேலே புகார் சொன்னாங்களே அப்போவே. அதற்கு பிறகு எத்தனை ஆரக்காடு வீராசாமி மேலே பல புகார்கள், இவர் மேலே பல புகார்கள், பெண்களை கெடுத்தாங்கன்னு சொல்லி பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு பல விஷயம் வந்ததை. இன்றைக்கி இருக்கிற உதயநிதி வரை நடிகைகள்கிட்டருந்து பெண் தானே நடிகைகள், அவ்வளோ பேரும் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. திமுக இல்லைன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களால் தானே பெண்கள் பாதிக்கப்பட்டான். ஒரு பெண் போலீஸை கையை பிடிச்சிருந்தவன் யார்? ஓங்கச்சிக்காரன். இன்னும் கதையை சொன்னால் நாரி போகும் உங்கள் திமுக கதையை. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறது உங்கள் கட்சிக்காரனால தான். உங்கள் ஆட்சியில் தான் அத்தனை அக்கிரமங்களும் நடக்கும். அதனால் அந்த ரகுபதிங்கிறால தூக்கி போட்டு சட்ட மந்திரியாக வெக்கம் இல்லாமல் சட்ட மந்திரின்னு கொடநாடை பற்றி பேசுகிறார். கொடநாடை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சட்ட மந்திரி பொய் பித்தலாட்டம், இதற்கு பேர் தான் பழனிசாமியா. பொய் பித்தலாட்டத்துக்கு பேர் மறுபேர் கருணாநிதினு பல பேரே சொன்னாங்க. பொய் பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் வடிவம் எடுத்தவர் கருணாநிதினு எம்ஜிஆரே சொன்னார். அவர் சொல்லாத பொய்யா? அவர் செய்யாத பித்தலாட்டமா? அது சட்ட மந்திரிக்கு என்ன தெரியுது? என்ன பொய் பித்தலாம் என்னென்ன? கொடநாடு இது வரப்போதான் இவர் சொல்கிறார். சட்ட மந்திரி என்ன வரப்போகுதுன்னா வரட்டும், என்ன யார் பயமுறுத்துறீங்க? ஸ்டாலின் சொல்கிறார், பொள்ளாச்சி போல் விரைவில் கொடநாடு வந்துடும், ஒன்று வந்தால் வரட்டும். அவர் என்ன சொல்கிறார்? இந்த எடப்பாடி மாட்டுவாருங்கிற மாதிரி பேசுகிறார் இந்த சட்ட மந்திரி ரகுபதியும் ஸ்டாலினும். இன்னும் கொடநாடு 2 பேரும் நீங்கள் தான் சட்டத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. யார் உங்களுக்கு? ரகுபதி உங்களை எப்படி சட்டமந்திரியாக வச்சாங்கன்னு தெரியல. அதனால தான் ஸ்டாலின் சட்டமந்திரியாக அப்போ துரைமுருகனை போட்டுட்டு உங்களை தூக்கி சுரங்க இதில் போட்டாங்க. என்ன சட்டங்கிறது தெரியல. ஏன் குழந்தை எடப்பாடி பயப்படணும்? உங்கள் ஸ்டாலினுக்கும் கேட்குறேன், இந்த ரகுபதிக்குங்க. எடப்பாடி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறாரா கொடைநாடு வழக்கில்? பதில் சொல்லுங்கள் ஸ்டாலின். இந்த ஒரு சட்ட மேதை இந்த 2 பேரும் பதில் சொல்லுங்கள்.
ரகுபதி 2 பேரும் பதில் சொல்லுங்கள். ஏன் பயப்படணும்? குற்றவாளியாகவே சேர்க்கலையே நீங்கள். ஸ்டாலின் என்னமோ பொள்ளாச்சி வந்த மாதிரி இது வந்துடுனா என்ன வந்தால் என்ன வரப்போகுது? அதில் குற்றவாளி யார்? கேரளாவை சேர்ந்த சில பேர் தானே அதில் குற்றவாளி. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வெட்டு எடப்பாடிக்கு வச்சார். எப்படி வச்சாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அப்பாவுக்கு சமாதி கொடுக்கும்போது காலை பிடிச்சி அழுதார்ல. அதுக்கப்புறம் வந்த உடனே இவங்களுடைய கதையே திராவிட கதையே வரம் கொடுத்த வந்தலையில் கை வைக்கிறது தான் எடப்பாடிக்கு போட்டாங்க. ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன சொன்னார்? இவங்க இப்போ காவல்துறை கூப்பிட்டு எடப்பாடியை சேருங்கன்னாரு. அவங்க இப்போ நான் மறுபடியும் விசாரிக்கிறேன் சார்னு அதுக்கு தனி எஸ்பி இருந்து ஃபுல்லாக விசாரிச்சுட்டு சார் அவருக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா பொய் கேஸ் போடுறதுலாம் மண்ணங்கிலாச்சு நீங்கள். அதோட தான் ஸ்டாலின் ஓய்ந்தார். இப்போ எடப்பாடி அவர்கள் மீது குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை. அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கலை. அப்போ கொடநாடு தீர்ப்பு வந்தால் என்ன வரப்போகுது? இன்னும் 2 பேரும் மாற்றி பயமுறுத்துறீங்க. அந்த ரகுபதியும் வரும், சட்டம் தெரியாத ரகுபதியும் நீங்களும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்களே. அவர் பாவம் எடப்பாடிக்கு ஒன்றும் தெரியாது. அது கொடநாடுனால என்னன்னு தெரியாதுல, என்ன கேஸுன்னு தெரியாது. அவர் ஆட்சியில் இருக்கும்போது நான் தான் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன்ட்ட நிறைய ஆதாரங்களை எடுத்து கொடுத்தேன். இந்த வட இந்தியாவிலேருந்து 2 பேர் நம்ம நக்கீலம் கோபாலோட சேர்ந்து மிகப்பெரிய சதித்திட்டம் போட்டாங்க. எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ஒரு 400 கோடி to 600 கோடி பங்கு போடணுன்னு. அப்போ தான் ஸ்டாலின்ட்டையும் போய் பேசினார் நக்கீலம் கோபால். இவங்க எல்லாம் சதித்திட்டம் போட்டாங்க. அப்போ தான் அந்த கூட்டத்தோட ஃப்ராடு தனத்தெல்லாம் நான் எடுத்து, அந்த மேத்யூ தாமஸ்னு ஒரு ஆள் இருந்தான், அவனுடைய இதெல்லாம் எடுத்து இது பூரா பணம் பறிக்கிற கூட்டம்னு இது பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு அது நோட்டாக போட்டாங்க கமிஷனர். எடப்பாடிக்கு நான் தான் அந்த உதவியை செஞ்சேன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் தான் காட்டுப்பாக்கத்தில் மீட்டிங்கில் போகும்போது எடப்பாடி பேசினார். ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு இல்லை எடப்பாடிக்கு சம்மந்தம் இல்லையான்னு. ஆனால் எடப்பாடிக்கு அதெல்லாம் காதில் விழுகாது. அதெல்லாம் அவர் பத்திரிக்கையும் படிக்கிறது இல்லை, இப்போ ஃபோனும் பார்க்கறது இல்லை. நம்ம செய்கிறதுங்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாது. அதனால் எடப்பாடிக்கு சம்மந்தம் இல்லையானா ஆரம்பத்துலேருந்து நான் தான் பேசினேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாலின்கிட்ட கொடநாடு தீர்ப்பு வரட்டுமே யார் பிடிச்சி உள்ளதில் போகிறீங்க? சியானையும் தெய்வனையும் பிடிச்சி தான் உள்ள சொல்லுவீங்க. அதனால் 2 பேருக்குமே வழக்கை பற்றி ஒன்றும் தெரியல. சட்டமந்திரி ரகுபதிக்கும் வழக்கை பற்றி ஒன்றும் தெரியல, ஸ்டாலினுக்கும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற அந்த திமுக இது எந்த லட்சணத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். 2 பேருக்கும் ஒரு வழக்கை பற்றியே தெரியல. முதலமைச்சருக்கும் தெரியல, இவருக்கும் தெரியல. அதனால் கொடநாடு தீர்ப்பு வரட்டும். கொடநாடு தீர்ப்பு வருவதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் ஜெயிலுக்கு போக முடியும். நீங்கள் சும்மா மேடைகளில் இப்போ மைக்கை வச்சு குற்றம் சாட்டின எடப்பாடியெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது. காரணம் அவர் ஒரு குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை என்பதை ஸ்டாலின் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்தது ஸ்டாலின் ஜோக். ஸ்டாலின் வாக்கிங் போகிறாரு ஊட்டியில் போய் வாக்கிங். அந்த வீடியோவை பாருங்கள். சார் குட் மார்னிங் சார். 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 நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாருமே காலையில் வாக்கிங் போவாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி போவாங்க? செந்தில் பாலாஜி இந்த டைட் பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு வாக்கிங் போனார். ஈடிக்காரன் பிடிச்ச உடனே ஒன்றுக்கு போயிட்டார். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா குளிக்காமல் தான் வாக்கிங் போவாங்க. ஏன்னா வாக்கிங் போனால் வேர்த்தா என்ன பண்ணணும்? நான் வாக்கிங் போயிட்டு குளிக்கணும். அதனால் எல்லாருமே குளிக்கிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வருவாங்க. போடுற பேண்ட் செட்டை பார்த்திங்கன்னா சும்மா நைட்டு பேண்ட்டு மாதிரி தான் போடுவாங்க. அப்படி தான் செந்தில் பாலாஜி வாக்கிங். கருணாநிதி வாக்கிங்னு ஒன்று உண்டு. 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சிட்டு நேராக காரை எடுத்துகிட்டு அண்ணாதிவாளையம் போயிடுவார். அவர் 4 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவார். ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் என் கூட வாக்கிங் வாங்கியான்னு 4:30 வந்து அண்ணாதிவாளையத்தில் வாக்கிங் போவார். குளிக்காமல் தான் போவார். வேஷ்டி வச்சுருப்பார், சட்டை, அந்த துண்டு. மஃப்டியில் இருக்கும்போது துண்டை தலைக்கு அப்படி கட்டிக்குவார், தலப்பா மாதிரி கட்டிட்டு வாக்கிங் போவார், வந்து குளிப்பார். இதுதான் எல்லாருமே பண்ணுறது. ஆனால் ஸ்டாலின் வாக்கிங் டிஃப்ரெண்ட். எந்திரிச்சு குளித்து மூஞ்சிக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு, ஃபேஷியல் போட்டு, விக்கு தலையில் வச்சு, நல்ல பைய சட்டை பேண்ட் எல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு அப்படியே வாக்கிங் போவார். உலகத்திலேயே மேக்கப் போட்டுட்டு விக்கை வச்சுட்டு குளிச்சுட்டு வாக்கிங் போகிற ஒரே ஆள் ஸ்டாலின் தான். அதுதான் இந்த இதில் பாருங்கள், இந்த கொடுமை. இப்போ அதை விட்டு முதல்ல வேஷ்டி சட்டையில் இருந்தார். அப்புறம் அந்த வேஷ்டி அடிக்கடி அவுந்து போகுதுன்னு அவருக்கு பெரிய பிரச்சனையாச்சு. பெல்ட்டு கட்டினாலும் அவுந்துருது. அதனால் என்ன பண்ணிட்டார், இனி பேண்ட் சட்டை தான் போடுவேன்ட்டு. பேண்ட் சட்டை போடுவேன்ட்டு இப்போ எல்லாம் பேண்ட் சட்டையில் வர. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டிக்கு செக்ஸ் போட்ட சட்டை,
இந்த வீடியோ பாருங்க. சும்மா செக்ஸ் சட்டை போட்டு இன் பண்ணி அப்படி சுற்றுறாரு. சுற்றட்டும், நல்லது இருக்குன்னா கொஞ்சம் பொருத்தமாக சுற்றணும். அதுக்கு தான் அந்த இதெல்லாம் வந்து ஒரு உருவத்துக்கு பொருந்தணும்ல. அதனால் இது என்ன சொல்கிறோம், ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. ஆடை பாதின்னா என்னென்னா ஆள் கொஞ்சம் அழகாக இருக்கணும், அப்புறம் தான் ஆடை வந்து பாதி இருந்தால் தூக்கும். ஆள் ஒரு மாதிரி இருந்துட்டு வேறு ஆடையை வச்சுக்கிட்டு இது வாங்க முடியாதுல்ல. அது மாதிரி எந்த உடையை போட்டாலும் அவருக்கு பொருந்துறதில்ல. செக் சட்டையை போட்டுக்கிட்டு அதை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜோக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஜோக்கு தனியாக நடக்குது. உதயநிதி என்ன சொன்னார், இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். இது மற்ற மாநிலங்கள் இதை வந்து பிடிக்கிறதுக்கு இன்னும் 15 வருஷம் ஆகுங்கிறது சொல்ல. அவர் சொன்ன உடனே ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டான். உதயநிதி சொன்னார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சியில் முதலிடம். அவர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்தில் ரிசர்வ் பேங்க் பார்த்தாங்க, என்னடா உதயநிதி வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் சொல்கிறாரு, நம்ம உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம்னு ரிசர்வ் பேங்க் அறிக்கை கொடுத்துட்டாங்க. உடனே உதயநிதி கோவம் வந்துச்சு. அங்கே ரிசர்வ் பேங்கை கேளியா, என்ன கிண்டல் அடிக்கிறதுக்காக கொடுத்தாங்களா அப்படின்னு அங்கெல்லாம் கேட்டுருக்காங்க. சார் நாங்கள் உண்மையை தான் சொன்னோம். அது ஒரு முதலிடம்னு சொன்ன உடனே நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் கடன் நீங்கள் தான் அதிகம் வாங்குறீங்க, அதனால தான் சார் சொன்னோம். சரி, அடுத்த ஜோக் என்ன வச்சுட்டாரு தெரியுமா உதயநிதியோட, 2K கிட்ஸ், அதாவது 2000க்கு பின்னாடி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் ஈவராவை வந்து பின்பற்றுறாங்களாம். எவ்வளவு அயோக்கியத்தனம். ஈவராவை போய் இன்றைக்கி இருக்கிற 2000K 2K கிட்ஸு பின்பற்றுவானா? அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கான். அவன் பூரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு நுண்ணுறிவில் விளையாடுறான். மொபைல் ஃபோனில் அவனை மாதிரி போய் வேலை எவனாலையும் பார்க்க முடியாது. இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்குன்னு விளையாடுறான், ட்விட்டர், யூடியூப். அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த கர்மாந்திரம் பிடிச்ச ஈவேராவை போய் இவங்கெல்லாம் பின்பற்றுறாருன்னு சொல்லி உதயநிதி சொன்னால் இதோட என்னத்தை எடுத்துக்கிறேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவேரா சொன்ன சில கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதை 2K கிட்ஸ் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத நான் சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் அதை வந்து அப்பப்போ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபன்னுக்காக பண்ணுவாங்க, சும்மா ஒரு இதுக்காக, ஜாலிக்காக. அதுக்கு வேணுன்னா அவங்க 2K கிட்ஸு பண்ணால் அவங்க ஈவேராவை ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய, ஈவேராவை பின்பற்றுகிறாருன்னா 2K கிட்ஸ் எல்லாம் சாமியை செல்பால் அடிக்கிறானா? 2K கிட்ஸ் எல்லாம் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறானா? 2K கிட்ஸ் எல்லாம் இடைக்கு ஏலக்கா உடனே அவன்கிட்ட போய் காட்டுக்கிட்டு இருக்கானா? உங்கள் ஈவேராவுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால் ஈவேராவை பற்றி பேசாதீங்க. அதுவும் 2K கிட்ஸ் இன்றைக்கி உங்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க முட்டாள்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத உதயநிதி புரிஞ்சுக்காங்க. இந்த லட்சணத்தில் இந்த சந்தானம்னு ஒரு நடிகர், அவர் உதயநிதிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன், சில விஷயங்கள் எல்லாம் ஒத்து வந்தால் அதுதான் சந்தானம் அப்படி மார்க் பண்ணுறாரு. சில விஷயங்கள் ஒத்து வந்தால்னா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ பணம் கொடுத்தா அவர் வந்து உதயநிதிக்காக வேலை செய்வார், பிரச்சாரம் செய்வார்னு சொல்ல வர்றாரு. உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். இதே மாதிரி தான் வடிவேலு பிரச்சாரம் செஞ்சார் திமுகவுக்கு. இன்றைக்கி வடிவேலோட கதி என்ன? அடையாளம் தெரியாமல், அது இதே இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். அதனால் சந்தானமும் அது வந்து அவங்களுடைய ராசி. அவங்கள போய் பிரச்சாரம் செஞ்சு பாருங்கள். சந்தானத்துக்கு வந்து நான் சவால் விடுறேன், நீங்கள் உதயநிதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். திரை உலகத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறீர்களா இல்லையா எழுதி வைத்துக்கோங்க. நீங்கள் போய் உதயநிதிக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க. அதிமுக, பிஜேபி, மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் கட்சி, இதை சேர்ந்தவங்க வேணாச்சும் உங்கள் படத்தை பார்ப்பானா? அவ்வளோ பேரும் உங்களை பகிஷ்கரிப்பான். வடிவேலுக்கு ஏற்பட்ட கதி தான் உங்களுக்கு இருக்கு. தெரிஞ்சுக்கங்க, பணம் கொடுக்குறான்னா அதோட ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் ஆகிடுங்க. உதயநிதிக்கு பிரச்சாரம் செய்தால் சந்தானம் முகவரி இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிறாங்க. எந்த கட்சிக்காரனும் அவருடைய படத்தை பார்க்க மாட்டார்கள். இதுதான் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.